Hello students, welcome to Kalvi Code. In the video, 12th standard maths chapter 1 applications of matrices and determinants exercise 1.1 la irukra 8 sum solve pannalama. If adjoint of A question நல்லா கவனிங்க. நமக்கு வந்து A matrix கொடுக்கல, adjoint of A தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? Find A. So என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? A கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. adjoint கொடுத்துட்டு A மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய சம்ஸ் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதோட இன்வர்ஸ் இல்ல adjoint அதுதான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருப்பாங்க. ஆனா இந்த சம்ல அப்படியே என்னவா இருக்கு? உல்டாவா இருக்கு. adjoint of A கொடுத்துட்டு, அதாவது இந்த A மேட்ரிக்ஸ்க்கு adjoint கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? A, அதாவது ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்படி வந்துட்டு ஒரு A மேட்ரிக்ஸ்ல வந்து adjoint கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கோ அதே மாதிரி adjointல இருந்து A மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? அது உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்காங்க. சொல்யூஷன் adjoint of A என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபார்முலா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? A கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா A equal to plus or minus 1 by square root of determinant of adjoint of A. ஏன் adjoint of A க்கு போயிட்டு determinant கண்டுபிடிக்கணும்? நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? A மேட்ரிக்ஸ்க்கு தான் determinant கண்டுபிடிப்போம். ஆனா இங்க A மேட்ரிக்ஸே கொடுக்கல. என்ன கொடுத்திருக்காங்க? adjoint of A மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்ம அதுக்கு தான் என்ன பண்ணி ஆகணும்? determinant கண்டுபிடிச்சாகணும். into adjoint of A. இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம்? adjoint of A ன்னு எழுதுவோம். ஓகேவா? ஆனா நம்மளுக்கு A மேட்ரிக்ஸ் தெரியாததுனால கொடுத்திருக்கிறது adjoint of A வா? அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? adjoint கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இத வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஃபார்முலால வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? adjoint of A க்கு determinant கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் adjoint of A க்கு adjoint கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ நான் இது ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரிங்களா? இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? நாம determinant of adjoint of A கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபார்முலால அதுதானே இருக்கு. சோ adjoint of A மேட்ரிக்ஸ் இங்க இருக்கா? determinant கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணணும், விரிவுபடுத்தணும். என்ன பண்ணலாம்? சைன்ஸ் எழுதிடலாமா? பிளஸ் மைனஸ் பிளஸ். determinant கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பா அந்த எலிமெண்ட் கூட எழுதிக்கிட்டே வரணும். ஆமாவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிளஸ் 2 into, இப்ப இது பிளஸ் இங்க 2, இதுக்கு தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன ஆகும்? இந்த காலம் இந்த ரோ மறைச்சுக்கோங்க. சரியா? அப்ப என்ன வரும்? 12 2s 24 24 minus 0 into minus 7 0. அடுத்தது என்ன பண்ணணும்? இங்க மைனஸ் இருக்கா? சோ அந்த மைனஸ் போடணும். ஓகேவா? இந்த மைனஸ் இருக்கா? சோ என்ன பண்ணணும்? அந்த மைனஸ் போட்டுறணும். நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் எழுதணுமா? சோ -4. பிளஸ்ல இருந்து அப்படியே போட்டிருக்கலாம், பட் மைனஸ்ல இருக்கிறதுனால நான் பிராக்கெட்ல போட்டுக்கிறேன். சரிங்களா? சோ மல்டிப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்? இந்த காலம் மறைச்சிட்டு இந்த ரோவையும் மறைச்சிடணும். அப்ப என்ன வரும்? -3 into 2 -6 minus -2 into -7 என்ன வரும்? +14. அடுத்தது +2. இப்போ இந்த காலம் இந்த ரோ மறைச்சிடணும். -3 into 0
0வா மைனஸ் இது ரெண்டு பண்ணுமா 12 2s 24 ஆனா இங்க -2 இருக்கு so -2 into 12 -24 so bracketல எழுதிக்கோங்க சரிங்களா +2 into இது 24 ஓகேவா அடுத்தது minus into minus என்ன ஆகும் +4 into -14 -6 ரெண்டும் ஆட் பண்ணா -20 plus 2 into minus into minus plus plus 24 so 0 plus 24 24 24 into 2 என்ன வரும் 48 4 2 சரி 2 2 4 so 48 அடுத்தது plus into minus so minus 20 into 4 என்ன வரும் 80 plus 24 into 2 ஏற்கனவே பண்ணிருக்கோமா 48 so இது ரெண்டுமே plusல இருக்கா 48 plus 48 8 2 16 balance 1 4 2 8 8 plus 1 96 so 96 minus 80 96ல 80 minus பண்ணா 16 கிடைக்கும் ஓகே so இதை என்ன பண்ணுங்க 2 எடுத்துக்கோங்க சரிங்களா என்ன எடுக்கணும் 2 எடுக்கணும் determinant of adjoint of A இது கண்டுபிடிச்சாச்சா இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கொடுத்திருக்கிற adjoint of A matrix இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் adjoint கண்டுபிடிக்கணும் சரிங்களா சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும் கொடுத்திருக்கிற adjoint of A matrixக்கு adjoint கண்டுபிடிக்கணும் adjoint of A matrix இது இப்ப adjoint கண்டுபிடிக்கலாமா adjoint ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சைன்ஸ் எல்லாம் போட்டுறணும் ஃபர்ஸ்ட் பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படியே ஆல்டர்னேட்டிவா வரும் மாத்தி மாத்தி வரும் இங்க பிளஸ்ல முடிஞ்சதா சோ மைனஸ் பிளஸ் மைனஸ் இங்க மைனஸ்ல முடிஞ்சதா சோ பிளஸ் மைனஸ் பிளஸ் ஓகேவா இதுல நம்ம என்ன பண்ணணும் அட்ஜாயின்ட்ல அந்த சைன்ஸ் எல்லாம் மெயினா வச்சு போடணும் ஓகேவா அந்த எலிமெண்ட் என்ன பண்ணக்கூடாது எழுதக்கூடாது அந்த சைனை தான் நம்ம எடுக்கணும் ஓகேவா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ரோக்கு கண்டுபிடிச்சிடலாம் 2 இருக்கா அதுக்கு என்ன இருக்கு பிளஸ் தான் இருக்கு சோ பிளஸ் போட்டுக்கோங்க ஓகேவா என்ன பண்ணணும் இந்த காலம் இந்த ரோ மறைச்சிடணும் மறைச்சிட்டா 12 2s 24 24 இது என்ன ஆயிடும் 0 தானே ஆக போகுது சோ 0 -0 நெக்ஸ்ட் இப்ப இங்க என்ன இருக்கு மைனஸ் இருக்கு சோ மைனஸ் போடணும் ஓகேவா இந்த எலிமெண்ட்டை எழுதக்கூடாது ஓகே சோ என்ன பண்ணணும் காலம் இந்த காலம் இந்த ரோ ஹைட் பண்ணணும் சரிங்களா -3 into 2 -6 minus -2 into -7 plus 14 next plus இப்போ இந்த காலம் இந்த ரோ மறைச்சிடணும் 3 into 0 -3 into 0 0 0 minus 12 into -2 -24 next இப்போ செகண்ட் ரோ பண்ணலாமா இங்க மைனஸ் இருக்கு சோ மைனஸ் போடணும் இந்த ரோ இந்த காலம் ஹைட் பண்ணிடலாமா ஹைட் பண்ணிட்டா -4 into 2 -8 -8 மைனஸ் இதெல்லாம் 0 into 2 0 தான் சோ 0 அப்படியே போட்டுக்கோங்க அடுத்தது இப்போ பிளஸ் இருக்கா சோ பிளஸ் இப்ப என்ன பண்ணணும் இந்த காலம் இந்த ரோ நடுவுல இருக்கிற ரோ அது என்ன பண்ணிடணும் ஹைட் பண்ணிடணும் ஹைட் பண்ணிட்டா 2 2s 4
So plus 4 minus 2 into plus 2 என்ன வரும் minus 4 வருமா. Next இப்போ இங்க மைனஸ் இருக்கு. So minus இது ஹைட் பண்ணு 2 into 0 0 minus 2 into minus 4 plus 8 அடுத்ததுங்க பிளஸ் ஸோ இந்த காலம் இந்த ரோ மறைச்சிடுங்க. மறைச்சிட்டா minus 4 into minus 7 plus 28 minus 12,024 அடுத்தது இப்போ இங்க மைனஸ் இருக்கா. ஸோ மைனஸ் இப்போ நான் இந்த எலிமெண்ட்டுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும்னா கரெக்டா அந்த எலிமெண்டோட ரோ சாரி அந்த எலிமெண்டோட காலம் அந்த எலிமெண்டோட ரோ மறைக்கணும். சரிங்களா. இப்போ 2 into minus 7 என்ன வரும் minus 14 minus 3 into plus 2 minus 6 நெக்ஸ்ட் இப்போ இங்க பிளஸ் இருக்கா பிளஸ். ஸோ இப்போ இந்த காலம் இந்த ரோ மறைச்சிடலாமா. 12 to 2 24 minus 3 into minus 4 plus 12 இங்க என்ன பண்ணணும் டிரான்ஸ்போஸ் போடணும். சரிங்களா. ஏன்னா டிரான்ஸ்போஸ் பண்ணாதான் அட்ஜாயிண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா. adjoint of A ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா. இங்க ஏக்கு பதில் கொஸ்டின்ல adjoint of A இருக்கிறதுனால நம்ம ஏக்கு செய்ய வேண்டிய வேலைதான் adjoint of Aக்கு செஞ்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சரிங்களா. இது என்ன ஆகும் 24 இப்ப இங்க பாத்தீங்கன்னா -6 -14 அப்போ -20 வெளியில ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 20 அடுத்தது இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 24 இப்ப இது பாத்தீங்கன்னா -8 இருக்குமா உள்ள மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 8 அடுத்தது 4 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ 4 plus 4 8. நெக்ஸ்ட் இப்போ இது இங்க உள்ள மைனஸ் இன்டு பிளஸ் என்ன ஆகும் -8 இருக்கும். வெளியில ஒரு மைனஸ் இருக்கா. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 8. நெக்ஸ்ட் இப்போ இங்க 28ல 24 போயிடுச்சுன்னா 4. இப்போ இங்க பாத்தீங்கன்னா -14 இருக்கா. மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகும் பிளஸ் ஆகும். ஸோ -14 plus 6 14ல 6 போயிடுச்சுன்னா 8 -8 வரும் இல்லையா. ஸோ வெளில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +8. அடுத்தது 24ல 12 போயிடுச்சுன்னா 12. ஸோ இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதினாதான் அட்ஜாயிண்ட் கம்ப்ளீட் ஆகும் இல்லையா. டிரான்ஸ்போஸ்னா என்ன பண்ணுவோம் கொடுத்திருக்கிற இப்ப இங்க ஃபர்ஸ்ட் காலம் இருக்கா அது அப்படி நான் என்னவா மாத்திடுவேன் இங்க ரோஸா மாத்திடுவேன். ஸோ 24 8 4 20 8 8 24 8 12. டிரான்ஸ்போஸ்னா என்ன பண்ணணும் காலம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோவா எழுதணும். செகண்ட் காலம் செகண்ட் ரோவா எழுதணும். தேர்ட் காலம் தேர்ட் ரோவா எழுதணும். அதாவது காலம்னா ரோவா மாறும், ரோஸ் எல்லாம் காலம்ஸா மாறிடும். சரிங்களா. ஸோ இது equation 3.
இப்போ நம்ம என்ன பண்ணணும்? Substituting 2 and 3 in 1. ஓகேவா? 3ல adjoint of A கண்டுபிடிச்சிருக்கோம். 2ல என்ன கண்டுபிடிச்சோம்? determinant of adjoint of A கண்டுபிடிச்சோமா? இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு first equation A கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எழுதணும்ல A equal to plus or minus 1 by square root of determinant of adjoint of A into adjoint of A. So இப்போ அதில் substitute பண்ண போறோம். ஓகேங்களா? first equation நான் இங்க எழுதிட்டுமா? A equal to plus or minus 1 by square root of determinant of adjoint of A into adjoint of A plus or minus 1 by square root of determinant of adjoint of A என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம 16 கண்டுபிடிச்சோமா? next adjoint of A. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதலாமா? third 24 8 4 20 8 8 24 8 12 plus or minus. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன டேபிள்ல இருக்கு? 4 டேபிள்ல எல்லாமே என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஸோ நான் 4 காமனா வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா? 4 என்ன பண்ண போறேன்? காமனா வெளியே எடுக்க போறேன். அதனால மேல 4 போட்டுக்கிட்டேன். 1 என்ன இருக்கு? ஸோ 4 வெளில எடுத்தனா இன்டூ 4 ஆகுமா? 1 into 4 4 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 என்ன? 4 4 காமனா வெளியே எடுத்துட்டேன்னா இங்க என்ன வரும்? 4 6 24 ஸோ 6 இங்க 4 2s are 8 4 1s are 4 4 5s are 20 4 2s are 8 4 2s are 8 4 6 are 24 4 2s are 8 4 3s are 12. இப்போ என்ன ஆயிடும்? 4 4 கேன்சல் ஆயிடும். சரிங்களா? இப்போ நமக்கு ஃபைனலா என்ன ஆன்சர் வரும்? A equal to plus or minus 6 2 1 5 2 2. இது அப்படியே எழுதிடலாம். 6 2 3. சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் A மேட்ரிக்ஸ்.